ஜூன் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது பற்றிய முழு தகவலை நீங்க பதிவு பண்ணலாம். தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்குள்ளாக தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் தென் தமிழக பகுதியின் மேல வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழ்நாட்டில் வரக்கூடிய 31ஆம் தேதி வரையிலும் இடிமின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை ஒரு சில இடங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் வரக்கூடிய 31ஆம் தேதிக்கு பிறகாக தமிழ்நாட்டில் மீண்டும் மழைக்கான வாய்ப்பு படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. முன்னதாக நமக்கு வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த தகவல்ல 1ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு 2ஆம் தேதி தான் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்போது வானிலை மாற்றங்கள் காரணமாக வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி ஆகிய இந்த 2 நாட்களிலுமே தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், திருச்சி மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரக்கூடிய 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் காற்றினுடைய போக்கு மற்றும் பருவமழையினுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து மழைக்கான வாய்ப்பு மேலும் தொடரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் அதாவது 1ஆம் தேதி வரையிலும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு தொடங்கக்கூடிய சூழல்ல அதற்கு முன்பாக 31ஆம் தேதி வரையிலுமே தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில பகுதிகளில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சென்னையில கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸ் தாண்டி பதிவாகி இருந்தது. அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கும் அதிகபட்ச வெப்பநிலை சென்னையில் 41 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதிகபட்ச வெப்பநிலை பகல் நேரத்தில் 41 டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் குறைந்தபட்ச வெப்பநிலையும் 31 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுடைய வெயிலுடைய தாக்கம் அதிகமாக உணர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக உணரப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிலப்பரப்புக்குள்ளாக இருந்து வரக்கூடிய காற்றுடைய போக்கின் காரணமாக இந்த மாவட்டங்கள்ல வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் மீனவர்களும் கடலுக்கு செல்வதற்கான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வரக்கூடிய 30ஆம் தேதி வரையிலுமே குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளிலும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது.